தைப்பூசம் விரதத்தோடைய கடைசி நாள் இன்னைக்கு. ஸோ முருகருக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா படையல் போடலான்னு சொல்லிட்டு, சக்கரை பொங்கல், வடை, பாயாசம், சுண்டல் ஸோ இந்த மாரி தான் வந்து செஞ்சிருந்தேன். பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வந்து படையல் போட்டு முருகருக்கு விளக்கேத்தி சூப்பரா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் லஞ்சும், பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு அரிசிய ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்யலான்னிட்டு, ராகி சேமியா தான் செய்யலான்னு ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாக்கு வந்து கோல்ட் ஆனதுனால, இட்லி சட்னியோட வந்து சிம்பிளா வந்து முடிச்சுக்கலான்னிட்டு இருந்தேன். வடை மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். அதில வந்து வெங்காயம், பச்சை மிளகா வந்து போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால, வெங்காயமும், பச்சை மிளகா வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து வடையே போட்டுட்டு இருந்தேன். நம்ம எங்கேயாச்சும் வெளியில கிளம்பணும் அப்படின்றப்ப தான் வேலை ஏதாச்சும் வந்து டபுள் ஆகும். வேர்க்கடலைய வந்து எடுத்துட்டு போய் ஹால்ல வச்சிருந்தேன். பாப்பாவும் ஹஸ்பண்டும் உரிக்கிறேன்ற பேர்ல அந்த தோலெல்லாம் வந்து ஹால் ஃபுல்லா போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. மறுபடியும் வந்து இன்னொரு வாட்டி வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சாமிக்கு வந்து பூவெல்லாம் கட்டிட்டு இருந்தேன். நேத்தே வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ கோவிலுக்கு போ சொல்லி எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு, கோவிலுக்கு போயிட்டு முருகனோட தரிசனமும் சூப்பரா பண்ணியாச்சு. இன்னைக்கு டே ரொம்ப சூப்பரா போச்சு.